மத்திய அரசு வேளாண் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி மக்கள் நீதி மய்யத்தினர் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் விரோத சட்டங்களை கண்டித்தும் அச்சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தலைநகர் டெல்லியில் கடந்த 13 நாட்களாக கடும் குளிர் என்றும் பாராமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தியும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் கோவை மாவட்ட மக்கள் நீதி மய்யத்தினர் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவர்கள் மத்திய அரசு உடனடியாக இச்சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தங்கவேல், மாநில மண்டல அமைப்பாளர் ரங்கநாதன், மாநில செயலாளர் விவசாய அணி டாக்டர் மயில்சாமி, செய்தி மற்றும் ஊடகம் துணை செயலாளர் பங்கஜ் சுரபி, மாநில மண்டல இளைஞர் அணி துணை செயலாளர் பிரவீன், மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் அணி உதயகுமார், சப்னா கார்த்திகேயன், மாவட்ட செயலாளர்கள் தம்புராஜ், சிட்கோ சிவா, பிரபு, தாமரை கண்ணன் மற்றும் மகளிர் அணியினர், நகர செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், சார்பு அணியினர் என பலரும் கலந்து கொண்டனர். மேலும் மத்திய அரசு இச்சட்டங்களை திரும்பப் பெறவில்லை என்றால் மக்கள் நீதி மய்யத்தினர் அனைவரும் ஒன்று திரண்டு டெல்லி செல்வோம் எனவும் தெரிவித்தனர். மக்கள் நீதி மய்ய கட்சியின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் விவசாயிகளை வஞ்சிக்கின்ற வகையிலே சட்டங்களை இயற்றி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய தீங்கினை விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு சப்போர்ட் பண்ற அளவில் எங்களுடைய மக்கள் நீதி மய்ய கட்சியின் சார்பாக இன்னைக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நேற்றும் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்றும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய மரியாதைக்குரிய விவசாய அணியின் மாநில செயலாளர் அண்ணன் மயில்சாமி கலந்துக்கிட்டாரு. ஒரு 10 பேர் கொண்ட குழு போயிட்டு வந்தாங்க. அங்கேயும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம். இது நிச்சயமா இது மிகப்பெரிய ஒரு வஞ்சக செயல். மத்திய அரசு செய்யறது ஒரு விவசாய செய்கின்ற ஒரு பெரிய ஒரு தீங்காகும். இதை நிறுத்த வேண்டும். இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். எங்களுடைய தலைவர் அவர்கள் கட்டளையின்படி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.